இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை, இந்த சிறுமி கொடுமைங்கிறது இந்த ஜம்மு காஷ்மீர்ல இருந்து உத்தரப்பிரதேசத்துல இந்த ஹத்ராஸ் மாவட்டத்துல இப்போ இந்த சந்தேஷ்காலியில மேற்கு வங்காளத்துல தொடர்ச்சியாகவே இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டே இருப்பதற்கு இப்பதான் இப்படி இந்த அளவுக்கு அதிகமா நடக்குதா? இது முன்னாலேயே இது மாதிரிதான் இருக்குதா? இந்த சோசியல் மீடியா இல்லாட்டா இந்த மாதிரி முன்னாடி எங்கேயோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த பீடோஃபீல்ஸ்ன்ற நோயாளிகளுக்கு இந்த மாதிரி குழந்தைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த இச்சையின் காரணமா அப்படி இருந்துச்சு. பட் இன்னைக்கு அவங்களுடைய காம இச்சைய தீர்த்துக்கிறதுக்காக யாரு கிடைச்சாலும் பரவாயில்ல, ஒரு பெண்ணோ குழந்தையோ யாரு கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு இல்லையா? இதுவே முதல்ல தப்பான ஒரு விஷயம். இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி போதை பொருளா இருக்கலாம், இந்த போர்னோகிராஃபி எக்ஸ்போஷரா இருக்கலாம், தனியா இருக்கிறதா இருக்கலாம். நிறைய தொழிலாளிங்க ஊர் விட்டு இங்க தனியா குடும்பம் இல்லாம இருக்காங்க, அவங்களுடைய தேவையா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய சோசியல் ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கதான் செய்யுது. எதுவாக இருந்தாலும் ஒரு குழந்தையோட உயிர் போகுது அப்படின்னா அந்த சமுதாயத்தோடைய பொறுப்பு தான். இது ஒரு சமுதாயமே சேர்ந்து கொலை பண்ண மாதிரிதான். ஏன்னா இது நடக்காம முன்னாடியே முன்னெச்சரிக்கையா பாதுகாப்பு கொடுத்திருக்கணும். திருப்பி இது நடக்காம பாத்துக்கணும். இந்த பொறுப்பு கவர்மெண்ட்டுக்கு, மக்களுக்கு, பிரஸுக்கு, எல்லாருக்குமே இருக்கு. மேடம் இன்னொன்னு, இந்த குழந்தை காணாம போய் 4 நாள் ஆயிருக்கு. அங்க துணைநிலை ஆளுநரா அங்க தமிழிசை இருக்கிறாங்க, ஈஸியா அணுகக்கூடியவங்க தான் வெளியில பொதுவான ஒரு கருத்து இருக்குது. அந்த குழந்தை அதே பகுதியில ஒரு வீட்டுல தான் கடத்தி வச்சிருக்காங்க இந்த போதை பொருள்களாக. அந்த ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னால அந்த சிசிடிவில அந்த பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கு, ஒரு கட்டு போட்டு அப்படியே ஓடி விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய காட்சி, ஒரு சைக்கிள் பின்னால ஓடுற காட்சிகள்லாம் இருக்கு. 4 நாளா அந்த குழந்தை காணாம போயும் அதை சீரியஸா அந்த காவல்துறையினர் அதை எடுத்துக்காம, குழந்தை இப்போ ஒரு பெரிய பொண்ணு காணாம போயிட்டுனா வேற மாதிரி கூட அதை சொல்லலாம், அதை பண்ணி போயிட்டு ஓடி போயிட்டு இந்த மாதிரி கூட அதை அலட்சியமா இருப்பாங்க. இது 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை, இது காணாம போயிட்டா அவங்களுக்கு சீரியஸ்னஸே அந்த ஸ்டேஷன்ல இல்ல. இந்த வெள்ளைய இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த பெண் குழந்தைகள் விஷயம், அவங்களோட வன்கொடுமை, இந்த கடத்தப்படுறது, இதுக்கு தேடுதல் பணிகள், அந்த இதுக்கெல்லாம் தீவிரமா இல்லாததுக்கு அதுக்கு என்ன காரணம்? அது ஏகப்பட்ட மகளிர் காவல் நிலையம், மகளிர் இதெல்லாம் இருந்தா கூட அந்த மகளிருக்கான குற்றங்களோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான அந்த சம்பவங்களோ நடக்கும்போது கூட அவங்க அந்த துரிதமாகவோ அது ஒரு வேகமாகவோ அந்த வீட்டுல போலீஸ் 4 நாள் வரவே இல்லை. கம்ப்ளைண்ட் கொடுத்ததோட சரி, அப்புறம் பாடி எடுக்கிறதுக்கு தான் வந்துருக்காங்க. இந்த இடைவெளி, இந்த பிரஷர் வராம அந்த தீவிரம் உணராம போவதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஒண்ணு, நம்ம சமுதாயமா இதுக்கு நம்ட் ஆயிட்டோம். அந்த ஒரு உணர்ச்சி இல்லாம உணர்ச்சி செத்து போயிடுச்சு. அப்படி இல்லைன்னா அதிகமான பெட்டிஷன்ஸ் வரனால அவங்க அதெல்லாம் கவனம் செலுத்தி இருக்கலாம். இன்னொன்னு, நிறைய வீடுகள்ல அஜாக்கிரதையா குழந்தைங்களை குழந்தை கோச்சிக்கிட்டு வெளியே போயிடு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் குழந்தை கிட்னாப்னு சொல்லி போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இதை நிறைய தடவை பார்த்து கூட அசால்ட்டா இருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு குழந்தை 4 நாள் காணுன்றப்ப மேபி நம்ம ஒரு சரியான நேரத்துல போயிருந்தா காப்பாத்தி இருக்கலாம் இல்லையா? சில சினிமால காட்டுறாங்க, குழந்தைங்களை அப்டேட் பண்ணிட்டு போறாங்க, அவங்க சரியான நேரத்துல காப்பாத்துறாங்கன்றப்ப அந்த படம் முடியறப்ப நமக்கு ஒரு நிம்மதி வருது, அப்பா அந்த பிள்ளைய காப்பாத்திட்டாங்க அப்படின்னு. அதே தானே இங்கேயும் சரியான நேரத்துல அவங்க செயல்பட்டு இருந்தா நிச்சயமா அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்தி இருக்கலாம். பட் அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுல எல்லாருடைய பங்குமே இருக்கு. இது நான் ஒருத்தருன்னு குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. இப்ப இதனால என்ன ஆகும்? சொசைட்டில பயம் அதிகமாகும், குழந்தைகள் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறுப்பு அதிகமாகும். என்னடா இது, இந்த குழந்தையால தானே நம்ம வீட்லயே உட்காந்துருக்க வேண்டியிருக்கு, அந்த மாதிரிலாம் ஆகும். இது தேவையில்லாதது. ஒரு குழந்தைக்கு இந்த சமுதாயத்துல எல்லாரையும் போல ஃப்ரீடமோட வாழ்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இல்லையா? வெளியில ஒரு வானத்தை பார்த்து பூமியில பார்த்து விளையாடுறதுக்கு ஒரு குழந்தைக்கு உரிமை இல்லாம நம்ம பூட்டி வச்சு பாதுகாக்கணும்ன்ற ஒரு நிலையே ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அந்த கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். அந்த ஸ்பேஸ் ப்ரொடெக்டடா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஒரு நல்ல சொசைட்டி, ஒரு நல்ல சமுதாயம். அதை நம்ம உடனே கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் தான் இந்த மாதிரி குற்ற செயல்கள் நமக்கு. நன்றி மேடம். இந்த நிகழ்வு தொடர்பாகவும் சமூகத்துக்குள்ள பல்வேறு பொறுப்பு மற்றும் தன்மை சட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஓட்டைகள் பற்றியும் எங்களோடு பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி டாக்டர். நன்றி.